அப்போ இவரை வேலுமணி சிவி சண்முகத்தை விஜயபாஸ்கரை நம்பி போன எந்த எம்எல்ஏவும் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பதவி இழப்பார்கள். அப்போ நம்பி போன எம்எல்ஏக்கள் நட்டாத்தில் விடப்படுவார்கள். தூய சக்தி ஊழல் சக்தியிலிருந்து அமைச்சர்களை எடுக்கிறாங்க. அப்போ அது எப்படி தூய சக்தியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பெரும்பான்மையான அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவி ஆசை பணத்தாசை காட்டி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி இந்த ஒரு இன்ஜினியர்டு டிஃபெக்ஷன் நடந்திருக்கு. நீங்கள் கொள்கையை மறந்ததுனால இன்றைக்கி பணத்திற்கும் பதவிக்கு அடிமையாகி இன்றைக்கி விலை போயிருக்கீங்க, அவ்வளோதான். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பதவியேற்பு விழாவில் விஜயோட சேர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றாங்க. இப்போ எல்லாருக்கும் இலாக்கா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அந்த ஒதுக்கீடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் கழித்து ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். வேற என்ன செயல்பாடுகளை பார்த்தானே நம்ம எஸ்டிமேட் பண்ண சொல்ல வேண்டியிருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அந்த துறையில் அவங்க என்ன மாதிரியான சிறப்பான திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க, செயல்பாடுகள் சொன்ன திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம செயல்பாடுகளில் தான் பார்க்க முடியும். இது 9 பேருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் மொத்தம் 33 பேர் போடலாம் மினிஸ்ட்ரி. மிச்சம் இருக்கிறதெல்லாம் முக்கியமான துறைகள்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஹையர் எஜுகேஷன் ஒதுக்காமல் இருக்குது. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஒதுக்கப்படலை. இப்போ ப்ளம் போஸ்டெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. நீ வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆள் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு, அப்புறம் ஏடிபியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு, அப்புறம் அதெல்லாம் அதில் 6 பேருக்கு கொடுக்குறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இப்போ நீ வந்த பிறகு தான் தெரியும் எத்தனை பேர் கொடுக்க போகிறாங்க, என்ன வரும். இப்போ ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கியிருக்கு, செய்தி தொடர்பு துறை ஒதுக்கியிருக்கு, அது போக தமிழ் வளர்ச்சித்துறை. போன ஆட்சியில் இதெல்லாம் 3 பேருக்கு தனித்தனியாக இருந்த துறைகள். இது மாதிரி ஒரே ஆளுக்கு அதிக துறை ஒதுக்குறது அது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? ஒரே ஆளுக்கு அதிக துறை ஒதுக்கும் பொழுது அவருடைய கவனச்சிதறல் ஏற்படும். அது அதுக்கான தகுதியான நபர்கள் கிடைக்கும் பொழுது பிரித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பதவியேற்று 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்னும் அவங்க அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணலை. எதனால இந்த தாமதம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு 25 பேர் வர்றதா 30 பேர்னாங்க. அப்புறம் 25 குறைஞ்சி 25 குறைஞ்சது 24 23 ஆகிருக்கு. இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்றதை ஃபைனலைஸ் பண்ணி அவங்கள வைத்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த விஜய் அரசு ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ தேர்தல் ஏன்னா அவர்கள் தகுதி இழப்பார்கள். அவர்களுக்கு பதவியை கொடுத்து, அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு 20 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பேரில் ஒரு 5-6 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கு தகுதி இழப்பார்கள். அப்போ தகுதி இழப்பவர்களை அந்த 5-6 பேருக்கு யாருக்கெல்லாம் அமைச்சர் கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் தேர்தலில் நிறுத்துவாங்க. மற்ற தொகுதிகளுக்கு தாவேக கட்சியினரை நிறுத்துவாங்க. அப்புறம் நம்பி போன எம்எல்ஏக்கள் நட்டாத்தில் விடப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஸோ அது என்னென்ன போஸ்ட்டு அப்படின்றத அவங்க ஃபைனலைஸ் பண்ண பிறகு அது வெளியே வரும்னு நினைக்கிறேன். இப்போ வேலுமணி சிவி சண்முகம் தரப்புல 25 எம்எல்ஏக்கள் ஒன்றா இருந்தாங்க. இப்போ அவங்க தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கும்போது அது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் வருமா? அவங்க எம்எல்ஏ பதவியை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக கட்சித்தாவல் தடை சட்டம் தானே. ஓகே. ஆனால் ஸ்பீக்கர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா ஸ்பீக்கர் தூய ஆட்சி கொடுக்குறவங்க தூய சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தூய சக்தி ஊழல் சக்தியிலிருந்து அமைச்சர்களை எடுக்கிறாங்க. அப்போ அது எப்படி தூய சக்தியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸ்பீக்கர் ஏற்கனவே ஒரு தவறை செய்திருக்கிறார். அதாவது ஆப்ரேட்டிங் விப் இல்லாமல் ஒரு மோஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஸை கண்டக்ட் பண்ணுறதே தவறு. ஓகே. ப்ரொசீஜரல் லேப்ஸ் அது. இந்த ப்ரொசீஜர் லேப்ஸை சபாநாயகர் சட்டப்படி செய்திருக்கக்கூடாது.
இவர் வந்து அவருக்கு கன்வீனியன்ட்டுக்காக அவங்க வந்து அதை பயன்படுத்தி 144 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அரசுக்கு ஆதரவு 144 பேரிடமிருந்து கிடைத்திருக்கு என்ற நம்பரை காமிக்கணுன்றதுக்காக இவர்கள் வந்து அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி இதை கவர்னருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சுப்ரீம் கோர்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஆப்ரேட்டிங் விப்பை வந்து ஆக்சுவலாக அந்த ஆப்ரேட்டிங் விப் யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் வந்து அதிகாரப்பூர்வமான ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டார். கட்சி என்ன சொல்லுதோ அவங்கள தான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் விப்பாகவும் அங்கீகரிக்கணும். இதுதான் வந்து நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, சட்டம். ஆனால் அதை வந்து ஆம்பிகுட்டியை கிரியேட் பண்ணி 2 பேர் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 2 பேர் கிளைம் பண்ண 2 பேரில் ஒரு ஃபேக்ஷனுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அதை ஃபேக்ஷனாகவே அங்கீகரிக்க முடியாது. ஓகே, அவங்க வந்து ஆப்ரேட்டிங் விப்பு யாருக்கு போகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவர் கொடுத்த இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் ஆப்ரேட்டிவ் விப்பு போயிருக்கணும். அப்போ அவர் கொடுத்த அந்த ஆப்ரேட்டிவ் விப்பை அகெயின்ஸ்டாக மீறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் 24 பேர் 25 பேர் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு உரியவர்கள். அப்போ அந்த 25 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ற பெட்டிஷனை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சபாநாயகர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க, கவர்னர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோர்ட்டுக்கும் போவாங்க. ஓகே. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறது உறுதி. சார், இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுற சபாநாயகரால் உடனடியாக டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனால் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா, இல்லை கோர்ட்டுக்கு போனால் அது ஒரு டிலேயிங் ப்ராசஸ் தானே இருக்கும்? ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களித்ததுனால இந்த அரசு பெரும்பான்மை பெறவில்லை. ஏற்கனவே பெரும்பான்மை இருக்குது. அதனால் வந்து இது எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு ஒழிய அதனால் அவுட்கம் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் வந்து இதை வந்து அவங்க வந்து இந்த விப்பை வந்து விப்புனால வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் பண்ணுவாங்களே ஒழிய மோஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஸோ அது அந்த ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. எனவே வந்து ஆனால் இது ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுத்திருக்கிறது என்பது உண்மை. ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு வழிவகுத்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ மேலே ஹார்ஸ் ட்ரேடிங் புகார் கவர்னருக்கு சொல்லப்பட்டு இரவு கவர்னர் வீட்டுக்கு கொண்டு போய் டிடிவி தினகரன் கூப்பிட்டு போய் அமமுக எம்எல்ஏ காமராஜை அங்கே வச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ண முயற்சித்தார்கள் என்ற குற்றச்சாட்டை கவர்னர் ஆஃபீஸில் சொன்னார். அப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை என்பது காமராஜ் வந்து ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் உண்மை என்று நிரூபித்து விட்டார். அப்போ அவர் ஹார்ஸ் ட்ரேடிங் மூலமாக அவரது ஆதரவை பெற்றிருக்கிறது டிவிகே அரசு. அப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் உறுதி. 2வது ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டு அதிமுக 47 எம்எல்ஏக்களில் 25 எம்எல்ஏக்கள் ஒரு தனி குழுவாக பிரிந்து அவர்கள் வந்து தங்களது ஆதரவை தாவேகாவுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்ன பிறகு அந்த எம்எல்ஏக்களை முதல்வர் சென்று சந்தித்தது ஹார்ஸ் ரைடிங்காக 2வது அட்டம்ப்ட். அப்போ குதிரை பேரம் நடக்கிறது என்ற நடந்து தான் இந்த ஆட்சி வந்திருக்கிறது என்பதை கவர்னர் ஒரு வேளை உறுதிப்படுத்தினால் அதை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கோ அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லை என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை செய்யலாம் என்ற சட்டம் இல்லை. ஏன்னா இவங்க ஆல்ரெடி 119 கிளியர் ஆகிடுறாங்க. ஒரு ஆள் வந்துச்சுன்னா 120. அதனால் வந்து காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் அண்டு முஸ்லீம் லீக் 3 பேர் சேர்ந்தே 119 வந்துடுது. அப்போ ஒருத்தர் வரும்பொழுது இவங்களே வந்து மெஜாரிட்டி டெஸ்ட் வந்துடுது. அதனால் வந்து அந்த நிலைக்கு வந்து கவர்னர் போவார் என்று நான் நினைக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு வலியுறுத்தலாம். ஆனால் கவர்னர் அதை செய்வார் என்று நான் நினைக்கல. இந்த அரசு தொடரும், அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸும் தொடரும். ஆனால் அதையும் மீறி இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 6 பேருக்காவது பதவிகளை 6 பேருக்கோ 10 பேருக்கோ
அந்த பதவிகளை கொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷனில் எலெக்ஷன் மீண்டும் வந்தால் அந்த 25 பேருக்கு மீண்டும் எலெக்ஷன் தேர்தல் நடந்தால் அதில் ஒரு 10 பேர் ஜெயித்தாலே போதும், 10-12 பேர் ஜெயித்தாலே போதும். விசில் சின்னத்தில் நின்று விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சா டிவிக்கு அரசு 5 ஆண்டுகளுக்கு யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தொடரலாம். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன்ஸை வந்து இவர்கள் தூய சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த விஜய் அவரது ஆட்சி சபாநாயகர் மூலமாக பெரும்பான்மையான அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவி ஆசை பணத்தாசை காட்டி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி இந்த ஒரு இன்ஜினியர்டு டிஃபெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எத்திக்கலாக சரியில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது போல தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் 25 பேரும் போனாலும் பரவாயில்ல, நான் அதிமுகவை வலுப்படுத்துவேன்னு அவர் எல்லாரையும் பதவியிலேருந்து தூக்கிட்டார். அடுத்து அந்த பதவிகளுக்கு புது ஆட்களை நியமித்து விட்டார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். இவர்கள் போனவர்களை பற்றி கவலை இல்லை. நான் வந்து இந்த ஒற்றுமை என்ற நோக்கத்திற்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேன், நான் வந்து அதுக்கெல்லாம் நான் ஈடு கொடுக்க மாட்டேன் என்ற நிலையில் அவர் தெளிவாக இருக்கார். எனவே அவர் வந்து அதிமுகவை பலப்படுத்தி அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வைத்து அதன் மூலமாக டிவிக்கே எதிர்ப்பதில் திமுகவா அதிமுகவா யார் பெரியவர்கள் என்று நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர் வந்து இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. எனவே இது நடந்தால் இந்த 25 பேரது எதிர்காலம் பாதிக்கப்படும். ஏன்னா இது 25 பேர் போனால் 25 பேருக்குமே டிவிக்கில் நிற்க சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. ஒரு 5-6 பேருக்கு இருக்கணும். மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து பதவியை இழந்து மேபி பணம் வேணால் கிடைக்கும். பதவி இழந்து திரும்பவும் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை தான் அவங்க போடுவாங்க டிவிக்கு. ஒரு 5-6 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை அவங்க போடுவாங்க. அப்போ இவரை வேலுமணி சிவி சண்முகத்தை விஜயபாஸ்கரை நம்பி போன எந்த எம்எல்ஏவும் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பதவி இழப்பார்கள் என்ற நிலை வரும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பணம் கிடைத்துவிடும். எம்எல்ஏ பதவி இல்லைன்னா கூட பணம் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ பதவிக்காக பணத்திற்காக இவர்கள் ஏன்னா இன்னைக்கு எழுக்கக்கூடிய குரலை தேர்தலுக்கு முன்னால் எழுப்பியிருந்தாங்கன்னா ஒற்றுமையாவது பட்டிருப்பாங்கள்ல, ஒற்றுமையாக இருக்கும். பொதுக்குழுவை கூட்டி இழந்தவர்களெல்லாம் மீண்டும் கொண்டாந்து இப்போ எத்தனை பேர் போனாங்க? ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணார். ஈவன் ஜேசிடி பிரபாகரன் வெயிட் பண்ணார். புகழேந்திய நீக்கினாங்க, கேசி பழனிசாமியை நீக்கினாங்க, செங்கோட்டையனை கடைசி நேரத்தில் நீக்கினாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு பதவியில் போயிட்டாங்கல்ல. இப்போ ஓபிஎஸும் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் 3 பேரும் எம்எல்ஏ ஆகிட்டாங்க வேறு திமுகவில். இங்கே வந்து செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன் இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்க, அமைச்சர் சபாநாயகர் ஆகிட்டாங்க. அப்போ வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு திலகபாமா. ஆமாம் திலகபாமா அவங்களே எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து இவர் நீக்கி அத்தனை பேருமே இதாகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் எடுத்த அந்த போராட்டம் எங்கே நடத்திருக்கணும்? அதிமுக கட்சிக்குள்ளே போராடி நடந்திருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் பதவி ஆசைக்கும் பணத்தாசைக்கும் ஆசைப்பட்டு தானே போகிறீங்கன்னு அர்த்தம். அது அப்போ உங்களை வந்து மக்களும் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் உங்களுக்காக உழைத்த அதிமுக தொண்டர்கள், இரட்டலைக்காக உழைத்த அதிமுக தொண்டர்கள் மீண்டும் திரும்ப எப்படி வருவாங்க? உங்கள் பணத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சில தொண்டர்கள் வேணால் உங்கள் பின்னால் வருவாங்களுடைய திரும்ப மீண்டும் அதே முறையில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா? அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 25 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஒரு 15 தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சு, 10 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. இப்போ 25ம் எங்கே போகும்? ஒன்று ஏடிஎம்கேக்கு போகும், இல்லைன்னா டிஎம்கேக்கு போகும், இல்லை டிவிகேக்கு போகும். 3 அவங்களும் ஜெயிக்கிறாங்க. அப்போ என்ன, அது 25 ஏடிஎம்கே தொகுதிகள் 3ஆக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஆனால் இப்போ பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போ ஒருவேளை சபாநாயகர்கிட்ட தான் இருக்குன்னா
அவர் எப்படி பதவி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கு? அவர் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூ வந்து விப்பை வந்து நீங்கள் வயலேட் பண்ணுறத முடிவு எடுக்கிறது யார்? சபாநாயகர் தான். ஆப்ரேட்டிங் விப்பை இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி ஒரு மோஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடத்துவீங்க? எத்தனையோ முறை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அப்போ ஆப்ரேட்டிங் விப்பை டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் வந்து மோஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நடத்துனீங்கன்னா 2 ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு கட்சியில் 2 ஃபேக்ஷன் இருக்குன்னா அதை அதன் மூலமாக நீங்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங்கை அலோவ் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் சார் இப்போ அதை வந்து இப்போ கோர்ட்டு அதோ ஒன்று இப்போ நம்மளாம் வெளியே இருக்கிறவங்க வந்து சபாநாயகரோ இல்லை விஜய் தரப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங்கை என்கரேஜ் பண்ணுறாங்க, இல்லை அதை பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறோம். பட் அதை உறுதிப்படுத்துறதுக்கான அதிகாரம் கொண்ட அமைப்பு யார் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. உறுதிப்படுத்துறது இது வந்து இதுக்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆதாரம் ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கு என்ற ஆதாரத்தை கொடுத்து இவர்கள் பணம் வாங்கியதற்கு ஆதாரம் இருந்தால் பணம் கொடுத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். 1991 நரசிம்மராவ் பதவிக்கு வர்றாரு. 93 அவருக்கு வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிபு சரண் போன்ற அவங்களுடைய எம்எல்ஏ எம்பிக்களை பணம் கொடுத்து ஓட் ஃபார் கேஷ் என்ற மெத்தடில் பணம் கொடுத்து அவர்களை வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு எதிராக வாக்களிக்க வைத்து ஆட்சியை காப்பாற்றினார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு மேலே வந்து அது சிபிஐ வழக்கு தொடர்ந்து அவர் வந்து இழுத்தடிக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அந்த வழக்குக்காக அவர் ஆஜரானதை நானே பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். டெல்லியில் விக்யாபன் அனெக்ஸில் தான் அந்த வழக்கு நடந்தது. நான் அடிக்கடி அப்துல் கலாம் அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது அப்பொழுது அந்த இதுக்கு நரசிம்மராவ் அவர்கள் வருவார் அந்த சிபிஐ கேஸ் சம்மந்தமாக. ஸோ அவர் வந்து கடைசியில் அதுக்கு ஆதாரம் இல்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கும் பொழுது இப்படி ஒரு வேலையை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. அப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கு விஜய் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு உண்மையாக தானே போகும். அப்போ அந்த ஹார்ஸ் ரைடிங் யார் மூலமாக நடந்தது? இல்லை சார், இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ லாஸ்ட் எடப்பாடியோட ஆட்சியில் வந்து டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் 18 எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. அப்போ சபாநாயகர் வந்து எடப்பாடி தரப்புக்கு ஆதரவாக இருந்ததுனால அதை பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து சபாநாயகர் வந்து இந்த 25 பேர் இந்த எம்எல்ஏக்களுக்கு தானே ஆதரவாக இருப்பார். ஸோ யாரால அவர் தகுதி நீக்கம் பண்ண மாட்டார். அதுதான் என்னோட அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீ போய் ஃபைட் பண்ணணும். அப்போ அது கோர்ட்டுக்கு போனால் அது ஒரு டைம் ப்ராசஸ் தான். பட் கோர்ட் வந்து சில தீர்ப்புகளை சொல்லியிருக்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று. அப்போ அதை வந்து கோர்ட் வந்து சபாநாயகரை வற்புறுத்தும், விரைந்து முடிவெடுங்கன்னு சொல்லும். அப்போ வற்புறுத்த வேண்டிய சூழல் வரும் பொழுது டிஃபெக்ஷன், இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன் வர வரைக்கும் இவங்க எம்எல்ஏ இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் ப்ராப்ளம் இருக்கு. அதில் ப்ராப்ளம் இருக்காது. எடப்பாடி கோர்ட்டுக்கு போகிற ஐடியாவில் இருக்கிறாரா? ஆமாம், அவர் போவார், கண்டிப்பாக போவார். ஓகே சார், இப்போ இந்த விஜய் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்த 25 பேரை பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காரு. இப்போ அது செல்லத்தக்கதா இல்லை அதுவும் ஆம்பிகுட்டி அது என்ன இருக்கு? அது கட்சியில் அவர் எடுக்கிற முடிவு தானே. அவர் தானே பொதுச் செயலாளர். அவர் யாரை வேணாலும் நிற்கலாம், யாரை வேணாலும். சிவி சண்முகம் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்சியில் ஒரு குழப்பம் வந்துடுச்சுன்னா யாரையும் நீக்க முடியாது அப்படிலாம். அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ ஓபிஎஸ் எப்படி நீக்கினீங்க? நீங்கள் எல்லாம் சேர்ந்தானே நீக்கினீங்க. ஓபிஎஸ் எப்படி நீக்கினீங்க? செங்கோட்டையன் எப்படி நீக்கினீங்க? அப்போ அதெல்லாம் எப்படி சொல்ற? அதுக்கு ஒரு ரூலு, அப்போ இவங்களுக்கு ஒரு ரூலா? அப்படிலாம் கிடையாது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கட்சியில் யாரை வேணாலும் நீக்கலாம், யாரை வேணாலும் சேர்க்கலாம், எந்த பதவியிலிருந்து எடுக்கலாம். அவர் வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதை அவர் செஞ்சுருக்கார். நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு பதவிக்காக, அமைச்சரவை பதவிக்காக 5 வருஷம் கூட நீங்கள் 10 வருடம் திமுக எதிர்கட்சியாக இருந்து கட்சியை காப்பாற்றலையா? விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர்கள் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலையா? இப்போ திமுக என்ன கொள்கை வெளிப்பட்டு நிற்கிறாங்க. அதனால் அவங்க வந்து இன்னமும் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் எங்கள் அம்மா உருவாக்கினவங்க, அப்பா எம்ஜிஆர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொள்கையை மறந்ததுனால இன்றைக்கி பணத்திற்கும் பதவிக்கு அடிமையாகி இன்றைக்கி வேலை போயிருக்கீங்க. அவ்வளோதான். வேற என்ன? உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களும் அதிமுக தொண்டர்களும் எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மேல்னு போவாங்களா இல்லையா? கட்சியை காப்பாற்றிருக்காரு, ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்காரு. 1,34,00,000 பேருக்கு வாக்கு வாங்கியிருக்காரு. இந்த நிலைமையிலும் பிடிவாதக்காரர் தான். அவர் பணத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து அதிகார தோரணையில் யார் சொல்கிறதையும் கேட்காம நடந்தவர் தான்.
ஒருவேளை சேர்த்திருந்தா ஒருவேளை வந்து இவர்கள் வந்து வெற்றியின் விளிம்பை தொட்டிருப்பார்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். அது நீ போக போக வந்து அவர் என்னது இந்த மாதிரி பணத்திற்காக மயங்கக்கூடியவர்களை களை எடுக்கணும், கட்சியை புதுசாக கட்டமைக்கணும், அதிமுகவை புதுசாக கட்டமைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது தப்பு இல்லை. அதிமுக புதுசாக கட்டமைக்கணும்னா இளைஞர்கள் கையில் வந்து இளைஞர்களை அதிகமாக ஊக்கப்படுத்தணும், அதிமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கிரவுண்ட் லெவலில் தொண்டர்களை மதிக்கணும், தங்களை விட்டு சென்ற சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு நம்பிக்கைக்குரிய வழியில் நடக்கணும், தலித் மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ இப்படி பல்வேறு நிலைகளில் வந்து கட்சியை சீரமைப்பு பண்ணால் தான் கட்சி வந்து இனிமேல் நிற்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.